வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ ரொம்ப வருத்தப்பட்டு போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா இன்னைக்கு காலையில் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ நானும் கிடையாது, எல்லா யூடியூபர்ஸும் எல்லாம் சொல்கிறாங்கன்னா ஒரு காலேஜ் நீங்கள் நிறைய சாய்ஸஸ் வைங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்ல காலேஜில் சீட்ஸ் கிடைக்கும்னு. இது எல்லாரும் சொன்னாலும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, பா நீ சொல்கிறத சொல்லு, செவடங்காதில் ஊதுன சங்கு மாதிரி நீ என்னன்னா இப்படி சொல்லு, ஆனால் நான் செய்கிறது தான் செய்வேன். என்னது நீங்கள் என்ன ஆகணுமா இங்கே சொல்லு, ஆனால் நான் கேட்க மாட்டேன், நான் நினச்சது தான் செய்வேன்னு சொல்லி ஓவர் கான்ஃபிடென்ட்டு, புரியுதா? ஓவர் கான்ஃபிடென்ட் லீட்ஸ் டு ஃபெயில். புரியுதா? ஸ்பெஷல் ரிசர்வேஷன்னா என்ன? நீங்கள் ஜென்ரல் கவுன்சிலிங்கில் லோ கட் ஆஃபில் நிறைய பேர் இருந்தவங்களுக்கு நல்ல சான்ஸு, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஹை மார்க் எடுத்திருக்கீங்க, ஆனால் ஜென்ரல் மார்க்கில் ரொம்ப கம்மியாக எடுத்திருக்கீங்க. உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். அடுத்தது எக்ஸ் சர்வீஸ்மேன், அவங்களுக்கும் சீட்ஸ் இருக்குது, மார்க் கம்மியாக இருக்குது, எக்ஸ் சர்வீஸ்மென்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது. ரைட். அடுத்தது ஃபிசிக்கலி டிசேபிள், அவங்களுக்கும் நல்ல சாய்ஸஸ் இருக்குது. இவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியுமா மைண்ட் ஆயிடுச்சு, அதான் நம்மளுக்கு தான் இருக்குல்ல, நம்ம போடுறது தான் 20 சாய்ஸு 30 சாய்ஸு. ஒரு சிலவங்களாம் ரேங்க்ல 35-40 இருக்கிறவங்க, ஒரு 35-40 ரேங்க்ல இருக்கிறவங்க எத்தனை சாய்ஸ் போடணும் அது சொல்லுங்க. ஒருத்தவங்க 40 ஆல் ஓவர்ல எத்தனாவது ரேங்க், ஸ்பெஷல் விஷயம்ல 40வது ரேங்க், அவங்க எத்தனை சாய்ஸ் போடணும்? அட்லீஸ்ட் 40 சாய்ஸ் போட்டா போதும்ல. எவ்வளவு போட்டாங்கன்னா ஒரு 15. ஏன் 40 சாய்ஸ் அடிக்க மாட்டேங்கிறாங்க? அவ்வளவு சோம்பேறித்தனம். 15 இந்த 15க்குள்ள கிடைச்சா போவே. அப்ப ஜெனரல்ல போய் என்ன செய்வீங்க? எதுக்கு ஜெனரல்ல ஒரு காலேஜ் ஒரு குரூப் போட்டு முடிச்சு வெளியில வந்துருங்க. ஏங்க அவ்வளவு சாய்ஸஸ் போட்டாதானே உங்களுக்கு நல்ல காலேஜ் சீட் கிடைக்கும். சும்மா நான் ஒரு காலேஜ் ஒரு குரூப் அப்படி இந்த காலேஜ் நினைச்சா நான் போவேன். Confidence leads to fail. ரைட். எனக்கு காலையில இருந்து குறைஞ்சது ஒரு 60-70 பேர் போன் பண்ணதுல 40 பேர் சார் காலேஜ் நான் நினைச்ச காலேஜ் உள்ள மாறி வந்திருக்கு. அதுலயும் என்னன்னா சாய்ஸ் லிஸ்ட் தப்பா ஏதோ ஒரு காலேஜ் சென்னையில டாப் 50 காலேஜ் எல்லாம் போடாம 3வது 4வது சாய்ஸ்ல 350வது ரேஞ்சில் இருக்கிற ஒரு காலேஜ் ஒருத்தர் போட்டுக்கிட்டு, சார் நான் அப்போமெண்ட்ல போட்டா எனக்கு என்ன கிடைக்கும்னா அவர்கிட்ட அதான் சொன்னேன், தமிழ்நாட்டில் உள்ள 350 காலேஜ் நீ அப்போமெண்ட் போட்டா முதல்ல அந்த காலேஜ் உனக்கு கிடைக்க போகுதுன்னு. அதனால இப்போ அலாட்மெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ அதனால ஒரு காலேஜ் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலன்னா நீங்க இன்ஜினியரிங் போறதுக்கே லாய்க்கு இல்லைங்க. நீங்க இந்த வீடியோவை ஹார்ஸா எடுத்துட்டு சார் இப்படிலாம் பேசுறாரு நான் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்னா பண்ணிக்கோங்க, தேவையே இல்லை எனக்கு. ஒரு சாய்ஸ் எப்படி போடணும் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு கிடைக்கவே கிடைக்காது அந்த காலேஜ் தான் முன்னாடி போடணும். இப்போ ஒரு நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பேசுவோம், ஒரு 180 மார்க் இருக்கிற பையனுக்கு எதுங்க கிடைக்காது? சென்னையில கோயம்புத்தூர்ல எந்தெந்த காலேஜுங்க கிடைக்காது, மதுரையில் எந்தெந்த காலேஜுங்க கிடைக்காது, இது எல்லாம் தெரியுமா? கிடைக்காத காலேஜ் தான் முதல்ல போடணும். அதுக்கப்புறம் கிடைக்கிற மாதிரி வாய்ப்பு இருக்க காலேஜ் அப்புறம் போடணும். கண்டிப்பா கிடைக்கிற காலேஜ் முன்னாடி போடணும். ஆனா சாய்ஸ் லிஸ்ட்ல நம்ம பசங்க என்ன தெரியுங்க, ஈஸியா கிடைக்கிற காலேஜ் போட்டு ஒரு துப்பாக்கூர் காலேஜ் போட்டு எடுக்கிறாங்க. சரி இந்த காலேஜ் எனக்கு கிடைச்சிருச்சுன்னு. அப்புறம் எதுக்கு சாய்ஸ் லிஸ்ட்? அது 3வது ரவுண்ட்லயே கிடைக்கும். 3வது ரவுண்ட் என்ன சப்ளிமெண்டரியிலேயே அந்த காலேஜ் கிடைக்கும். அந்த மாதிரி காலேஜ் முன்னாடி போடுறீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சாய்ஸ் லிஸ்ட் மட்டும் நீங்க ஒழுங்கா போடலன்னா வர்றதுதான் உங்களுக்கு காலேஜ். ஸோ ஏற்கனவே நேற்று ஒரு வீடியோவில் நான் போட்டிருக்கேன், ஃபர்ஸ்ட் ரவுண்டில்
போன வருஷம் டாப்ல வந்த காலேஜஸ் லிஸ்ட் இருக்கு. நீங்க உங்க ப்ரிஃபரன்ஸ் காலேஜ் லிஸ்ட்லாம் போடுங்க. இல்லையா அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி அப்படியே பாருங்க. போன வருஷம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ப்ரிஃபரன்ஸ் பண்ண காலேஜ் இருக்கிற சார் எனக்கு சாய்ஸ் லிஸ்ட்லாம் போட தெரியாதுன்னா ஈஏ அடிச்சா காப்பி, அந்த இதை காப்பி பண்ணி வரிசையா போட ஆரம்பிச்சிருங்க. அவ்வளவுதான். ஒண்ணு சொன்னா கேட்கணும், இல்லையா தான் தோன்றித்தனமா பண்ணுனா இப்படிதான். அதுக்கப்புறம் வந்து 195 மார்க் எடுத்துருவேன், 198 மார்க் எடுத்து நான் நினைச்ச காலேஜ்ல இது யார் அதிகமா தப்பு பண்ணுவாங்கன்னா இந்த 190க்கு மேல இருக்காங்கல்ல அதி புத்திசாலிகள் அவங்களுக்கு நினைப்பு. ஆனா அதி முட்டாள்கள். ஏன்னா சார் எனக்குலாம் கிடைச்சிடும்ல, நான் இவ்வளவு மார்க் இருக்குல்ல, நான் ஒரு 10 காலேஜ் போடுவேன், 10 குரூப் போடுவேன், எனக்கு இதுல வந்தா நான் போவேனா? அப்படிலாம் உங்களுக்கு வராது. புரியுதா? சாய்ஸ் லிஸ்டுக்கு ஒரு சாய்ஸ்க்கு வந்து 1000 ரூபாய், ஒரு சாய்ஸ் வச்சு 1000 ரூபாய் நான் கவர்மெண்ட் பே பண்ணணுமா? நான் ஒரு 50 சாய்ஸ் வச்சு 50,000 பே பண்ணணுமா? 100 சாய்ஸ் லிஸ்ட் வச்சா 1 லட்ச ரூபா கொடுக்கணும்னு அப்படியே தான் கவர்மெண்ட் கேட்கறாங்களா? சாய்ஸ் லிஸ்ட் அடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருப்போது ஒரு சாய்ஸை கிளிக் பண்றதுக்கு? குறைஞ்சது வந்து 190க்கு மேல இருக்கிறவங்க 150 சாய்ஸ் வைங்க. நல்ல காலேஜ் அதுவும் சாய்ஸ் லிஸ்ட்ல வைக்கும் போது நல்ல காலேஜ், கிடைக்காத காலேஜ் முன்னாடி இருக்கணும். சும்மா வந்து ஊடால தப்பா வைக்க கூடாது. இல்லையா நிறைய தடவை சொல்லியிருக்கேன், உங்களுக்கு நல்ல காலேஜ் எதுன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியலையா? ஃபர்ஸ்ட் ரவுண்டு லாஸ்ட் இயர் வந்த ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுங்க, இஏ அடிச்சா காப்பி கூட பண்ணிக்கோங்க. அது பிடிச்ச காலேஜ் வைங்க, பிடிக்காத காலேஜ் ரிமூவ் பண்ணி போட்டே வாங்க. ரொம்ப வருத்தத்தில் பேசுறேங்க. ரைட், ஸ்பெஷல் ரிசர்வேஷன் பண்ண தப்புனால தப்பிச்சிட்டீங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வர்றவங்க 29, 30, 31 இந்த 3 நாள் வந்து ப்ராப்பரா வந்து நீங்க வந்து காலேஜ வந்து ரெடி பண்ணுங்க. அதனாலதான் வந்து கிட்டத்தட்ட நான் 1 மாசமா சாய்ஸ் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்க. முதல்ல ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பாருங்க இந்த காலேஜ்லாம் கரெக்டானா, இல்லைன்னா ரீஆர்டர் பண்ணுங்க. ஹோம்ஒர்க் பண்ணலன்னா தப்பு நடக்கும். ஏன்னா நீங்க 150 சாய்ஸ் நீங்க போடும்போது தெரியாதனமா வந்து தவறான காலேஜ்லாம் வந்து 30வது சாய்ஸ் 40வது சாய்ஸ்ல தெரியாம போட்டுருவீங்க. அது ஈஸியா உங்களுக்கு கிடைச்சிடும். அதனால வந்து நீங்க சாய்ஸ் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணாம போனீங்கன்னா ஒரு சுமாரான காலேஜ் எடுத்து வாழ்க்கையை சீரழிச்சிடாதீங்க. புரியுதா? சோ அதனால இன்னும் டைம் இருக்கு. 29ஆம் தேதி நீங்க சாய்ஸ் பண்ண அவசியம் கிடையாது. 29, 30, 31 29ஆம் தேதி கொஞ்சம் ஒரு சாய்ஸை போட்டு வைங்க. அப்புறம் 30ஆம் தேதி போட்டு ரீஆர்டர் பண்ணி பக்காவா ரெடி பண்ணி 31ஆம் தேதி வரை 5 மணி வரை நீங்க லாக்கே போட ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிரும். இல்லையா சார் சாய்ஸ் லிஸ்ட் எது நல்ல காலேஜ் நான் ஓப்பனாவே சொல்லிட்டேன். காலையில 7 மணிலிருந்து நைட்டு 11 மணி வரை நீ எப்போ ஒன்றுமா கால் பண்ணுங்க. நீங்க காலேஜ்ல ரெடி பண்ணிக்கோங்க. அதுல வந்து ஏதாவது ரீஆர்டர் சஜஷன் தான் கொடுக்குறேன்னு. ஏன்னா நம்ம ஒரு காலேஜ்ல வந்து அட்மிஷன் ரிலேட்டடா இருந்திருக்கோம். அதனால வந்து எனக்கு நல்லா தெரியும் ஓவரா வந்து பையங்க தப்பு வந்து காலேஜ் ஆர்டர்ல தப்பு பண்ணுவாங்க. ஸோ அதனால நீங்க நல்ல காலேஜை வந்து ப்ராப்பரா பண்ணுங்க. இல்லையா சுமாரான காலேஜ் கிடைக்கும். கம்மியான அலாட்மெண்ட் போட்டா நாட் அலாட்மெண்ட் வந்துட்டு 2ஆம் ரவுண்டு பையங்க 178க்கு கீழே எடுப்பாங்களே அந்த ரேஞ்ச் காலேஜ் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஆயிரும். அப்போ ஆல்மோஸ்ட் டாப் காலேஜ் எல்லாம் முடிஞ்சிடும். ஸோ அதனால நான் ஏற்கனவே நிறைய வீடியோ சொல்ற மாதிரி நீங்க குரூப்பும் வந்து இப்போ கம்ப்யூட்டர் ரிலேட்டட் குரூப் இன்ட்ரெஸ்ட்னா கம்ப்யூட்டர்லயே 10 பிரான்ச்சஸ் இருக்குல்ல. இசி இன்ட்ரெஸ்ட் இருந்தா இசிஇ, ட்ரிபிள்இ, இஎன்ஐ, எலக்ட்ரானிக்ஸ், விஎல்எல்சி இது எல்லாமே இருக்குல்ல. அது எல்லாமே போடுங்க. நீங்க சாய்ஸஸ் வந்து இதுதான் லாஸ்டா நான் சொல்றேன். 190க்கு மேல இருக்கிறோம். குறைஞ்சது 150 சாய்ஸ். 150 சாய்ஸ்ல என்னது? அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு 5, எஸ்எஸ்என்ல ஒரு 5 அப்படி கிடையாது. குறைஞ்சது 20 காலேஜாவது நீங்க இருக்கணும். குறைஞ்சது 20 காலேஜாவது இருக்கணும். அதே மாதிரி 179 மேல் இருக்கிறவங்க டாப் 50 காலேஜஸ் இருக்குல்ல, இல்ல டாப் 100 காலேஜ் இருக்குல்ல, 50 காலேஜ்ல ஒரு குரூப்பை வந்து நீங்க ஒவ்வொரு குரூப்லயும் வந்து என்னது
3 குரூப்போ 4 குரூப்போ பண்ணாலும் உங்களுக்கு 200 250 சாய்ஸஸ் வந்துடும். அது இல்லாமல் யாரும் சாய்ஸ் லிஸ்ட்டு நிப்பாட்டாதீங்க. சார் எனக்கு தான் நான் ஒரு இந்த காலேஜில் படித்தா தான் படிப்பேன், ஒரு 30 சாய்ஸ் போடுறேன், 30 பேர் நான் கம்ப்யூட்டர் மட்டும் தான் போடுவேன், இல்லை 30 பேர் நான் ஈஸி மட்டும் தான் போடுவீங்கன்னா 1ஆம் தேதி காலையில் உங்களுக்கு உங்களுடைய ரிசல்ட் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதை நான் நெகட்டிவிட்டியாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, வருத்தத்தோடு சொல்கிறேன். அவ்வளோ என்னங்க சாய்ஸ் லாக் பண்ணுங்க, எவ்வளோ ஆயிருப்போகுது? 10 நிமிஷத்தில் 100 சாய்ஸ் போட்டுடலாம். வருத்தத்தோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் பாசிட்டிவாக முடிஞ்சேன்னா, நான் இப்போ என்னால் பேச அவ்வளோ ஃபீலில் இருக்கேன்னா, அவ்வளோ சொல்லி ஸ்பெஷல் ரிசர்வேஷன் பையங்க அவ்வளோ தப்பு பண்ணிட்டாங்க. அவங்க எல்லாத்துக்கும் நான் சொன்னதாக தான் நடந்துருச்சு, அதை பற்றி யோசிக்காதீங்க. இப்போ அடுத்த ஜென்ரல் கவுன்சிலிங்கில் நல்லபடியாக நம்ம ப்ராப்பராக சாய்ஸை போட்டுக்கிறோம். பாய் பாய்.